10 செப்டம்பர் 2025 நைம் வந்து கரெக்டாக 10:15 ஆகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்கோ மைண்டை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்றேன். அல்கோ மைண்டுன்றது அல்கோ பிளாட்ஃபார்ம், வெப் பேஸ்ட் அல்கோ பிளாட்ஃபார்ம். இதனுடைய எங்களுடைய முக்கியமான பணிகள்ன்றது ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன். தவிர இதில் அல்கோ மைண்ட்லேருந்து இன்ஹவுஸாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ அக்யூரசி தரும், இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், இவ்வளோ இதில் நல்லா இருக்கும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையோ தேவையோ கட்டாயமோ எங்களுக்கு இல்லை. ஏன்னா அல்கோ மைண்ட்லேருந்து நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிக்கு சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஒன்லி டெப்ளாய்மெண்ட் சார்ஜஸ் மட்டும்தான் பண்ணுறோம். அதாவது அல்கோவை பயன்படுத்தக்கூடிய சார்ஜஸ் மட்டும்தான், தவிர ஸ்ட்ராட்டஜி என்பது நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது. இதில் உருவாகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி கூட சாதாரணமாக ஒருத்தர் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு மேனுவலாக, அவர் ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட் பண்ணணுன்ற வரும்போது நாங்கள் அவங்களுக்கு கோடிங் பண்ணி கொடுப்போம் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஆகக்கூடிய செலவில் 50% நாங்கள் ஷேர் பண்ணுற பட்சத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜியானது நம்ம அல்கோ மைண்ட் பிளாட்ஃபார்முக்கு வருது. இந்த அடிப்படையில் தான் அல்கோ மைண்டில் ஸ்ட்ராட்டஜி வருகிறதே தவிர நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்கி உங்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், இதை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இவ்வளோ அக்யூரசி இருக்கும், இவ்வளோ லாபம் தரும்னு சொல்ல வேண்டிய கட்டாயமோ தேவையோ அவசியமோ எங்களுக்கு இல்லை. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு ஆளுங்களுக்கு தேவைப்பட்ட ரிஸ்க்குக்கு ஏற்ப நமக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் அல்கோ மைண்டுடைய கான்செப்ட். தவிர நாங்கள் இண்டிவிஜுவலாக எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, நேற்று 10 லாட் போட்டோம், நேற்று எஸ்எல் ஹிட் ஆச்சு. இன்றைக்கி அதே 20 லாட்ஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி லேட்டாக தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், ஆன் பண்ணது அல்கோவை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 24,950 எடுத்திருக்கிறது, 99க்கு எடுத்திருக்கு, 94 கட் ஆகி 8,000 மைனஸு. 25,000 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 117 எடுத்தது 136. ஸோ ஓவரால் வந்து 20,000. இது எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த இடத்துல க்ளோஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல புட் ஆப்ஷன் கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் புட் ஆப்ஷன் எடுத்தது. அடுத்து மேலே கால் ஆப்ஷன் போனதுனால அந்த புட்டை கட் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 117 எடுத்தது 136 விற்றுருக்கு. ஓவரால் வந்து 20,000 ப்ராஃபிட் வந்தோடனே கட் ஆகிருக்கு. அதாவது 10 லாட்ஸுக்கு ஒரு லாட்டுக்கு வந்து 1,000 ருபீஸ் ப்ராஃபிட், 1,000 ருபீஸ் ரிஸ்க்கு. அந்த அடிப்படையில் 20,000 ப்ராஃபிட் இன்றைக்கி புக் ஆகிருக்கு. நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.